யார் இந்த இயேசு? இயேசு யார் அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம பார்க்க போறது, அவர் நம் பலவீனத்தில் பலனானவர், பலவீனத்தில் பலன். வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. பவுல் என்ன சொல்றாரு? எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது, அதனால தான் ஆண்டவர்கிட்ட 3 தரம் ஜெபம் பண்ண. அப்போ அவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவரோட கிருபை நமக்கு போதும், பலவீனத்தில் பலன் பூரணமாய் விளங்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம். நாம சோர்ந்து போயிருக்கலாம். பலவீனம் ஒரு வீக்னஸ், நம்ம பாடியில் ஃபிசிக்கலாக ஒரு வீக்னஸ் இருக்கலாம், இல்லை மென்டலாக நம்மளுடைய மைண்டில் ஒரு வீக்னஸ் இருக்கலாம், இல்லை எந்த காரியத்தை வேணாலும் நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த டைமில் அவருடைய பலன் நமக்கு பூரணமாய் விளங்கும். எந்த பிரச்சனை இருந்தாலும் ரைட்டு, போதையா சாமி இனிமேலும் முடியாதுன்னு கூட இருக்கலாம். அந்த சூழலில் கூட அவருடைய பலன் நமக்கு உதவி செய்யும். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னு சொன்னால், எலியான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் சாதாரணமான ஆள் இல்லை. அவர் ஜெபம் பண்ணாருன்னு சொன்னால் 3 வருஷம் கூட மழை பெய்யாமல் இருந்திருக்கு. அவர் ஜெபம் பண்ணும்போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலிபீடத்தில் வச்சிருந்ததை எரிச்சு போட்டிருக்குது. அவ்வளவு பெரிய வல்லமையான ஒரு காரியத்தை ஆண்டவர் அவரை வச்சு செஞ்சார். அந்த எலியா சொன்னார், போதுங்கர்த்தாவே. அவருக்கு பிரச்சனை நேரிட்ட போது, பல இடுக்கண்கள் வரும்போது அவர் சொன்னார், போதும் கர்த்தாவே. அப்போ ஆண்டவர் அவரை தேற்றி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது எழுந்து புறப்படும் சொல்லி அவரை பலப்படுத்தினார். இன்னைக்கு நமக்கும் அந்த மாதிரி என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம். இதுக்கு மேலே போக முடியாதே, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே உடம்புல தெம்பே இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த நேரத்தில் அவருடைய பலன் நமக்கு பூரணமாய் விளங்கும். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்குது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும். அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறதோட்டு தான் நம்மளுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் நமக்கு பூரணமாக உதவி செய்யுது. அந்த கிருபை கிரேஸ் எப்போவுமே நம்ம கூட இருக்குது. காலைதோறும் அந்த கிருபை புதியதாக இருக்குதுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுதினமும் சரி, காலையில் எழுந்து அவருடைய புது கிருபையை பெற்றுக்கொண்டோன்னு சொன்னால், நமக்கு எந்த சோர்வுகள் வந்தாலும், என்ன பலவீனம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், அந்த பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் நமக்கு விளங்கும். அடுத்த வாரம் ஏசு யாருன்றதை இன்னொரு தலைப்பில் சிந்திக்கலாம்.